திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள். இது 5வது பாகம். தீர்க்க தரிசன புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அவைகள் புத்தகமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் படிக்கும்போது அவைகள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் அதில் இருக்கிறது. அதை தான் நம்ம படிக்கிறோம். இப்போ படித்து தேவன் எப்படி செயல்பட்டார், தேவன் எவ்விதமாக மனிதனுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார், அதில் நாம் இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்கிட்டு நமக்கு இருக்கிற இன்றைய கட்டளைக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், இதை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை நிறைவேற போகிறது என்று பகுக்காமல் கவனிக்காமல் பேசும் அநேக போதனைகளுக்கு மத்தியில் நாம் இன்னைக்கு வாழ வேண்டியிருக்கு. அதனால தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கும்போது நாம் கொஞ்சம் கவனமாக நாம் அதை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஓசியா தீர்க்க தரிசனுடைய புத்தகம். இந்த புத்தகத்தில் தேவன் ஒரு முக்கியமான விஷயத்தை தன் ஜனங்களுக்கு சொல்றார். என்ன சொல்றார்னா, தன்னை ஒரு நாயகராக, ஒரு கணவராக, தன் ஜனத்தை ஒரு மனைவியாக. இப்பொழுது இருவருக்கும் இடையில ஏற்படுகிற ஒரு பிரிவு எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? மனைவி பிள்ளைகளை பெற்று ஒரு கட்டத்தில் கணவனையும் குடும்பத்தையும் விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ அந்த பிரிவு எவ்வளவு வேதனையாக அந்த கணவனுக்கு இருக்கும் என்பதை இங்கே இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்றார். இதை வெளிப்படுத்துற விதமாக அவங்களுக்கு பிறந்த அந்த 3 பிள்ளைகளுக்கும் பெயர், அந்த பெயருக்கான அர்த்தம், அந்த பெயருக்கான அர்த்தம் எதை காண்பிக்குதுன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் மேலே தேவனுக்கு இருந்த வேதனை வருத்தத்தையும் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நித்திய விவாகத்துக்கென்று ஓசியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல உன்னை நியமித்து கொண்டேன் அப்படின்ற ஒரு வசனம் வருது இல்லைங்களா? அது அப்படியே நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல, நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொண்டேன். ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் தன்னுடைய உள்ளத்தை, தன் திருவுள்ளத்தை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை சட்டத்தின்படியாக நாம் நடக்கும் பொழுது தேவன் மகிழ்ச்சியா இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதன்படி நடக்காத பொழுது அவர் நம்மேலே வருந்துகிறவராக இருப்பாரே. நாமோ இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்கணும். இதை கத்துக்கிறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற திஷ்டாந்தமான வரலாறுகளையும் நாம படிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் இந்த புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் நமக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த உருக்கமான வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற இந்த நெடுந்தொடரில் 5வது பாகமாக 41வது செய்தி இது. இன்றைக்கு ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே சுமார் 727 வருஷங்களில் வாழ்ந்த இந்த தீர்க்கதரிசி ஒரு பக்கம் யூதாவிலே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கும் போது, கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் என்று அழைக்கிற அந்த 10 கோத்திரத்துக்கு, அதாவது சாலமோனின் மகனாகிய ரெகோபியாமின் காலத்தில் இஸ்ரவேல் 2ஆக உடைந்தது. தெற்கே யூதாவும் பெஞ்சமினும், வடக்கே மற்ற 10 கோத்திரங்களும். வடக்கே போனவர்கள் தேவனை விட்டு முற்றிலுமாக பிரிந்து போனார்கள், உடன்படிக்கை மீறிவிட்டார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ஆலயமும் இல்லை, பலியிடுவதற்கான பலிப்பீடமும் இல்லை, ஆசாரியர்களும் இல்லை. அவர்கள் மறுபடியும் பொன் கன்றுக்குட்டி வணக்கம் செய்யும்படி சமாரியாவிலும் தானிலும் அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இந்த 10 கோத்திரத்தையும் அன்புடனே நேசித்து அவர்கள் மனம் திரும்பி வரும்படியாக இந்த தீர்க்கதரிசியை அனுப்பினார். இந்த தீர்க்கதரிசியை அனுப்பும்போது அன்றைய அந்த 10 கோத்திரம், அதாவது அந்த 10 கோத்திரத்தை பைபிளில் எப்பவுமே இனிமேல்
இஸ்ரவேல் என்று அழைப்பாங்க. யூதான்னு தனியா இன்னொரு பகுதியை அழைப்பாங்க. இஸ்ரவேலில் ஒரு ராஜாக்கள் இருந்தாங்க, யூதாவிலும் ராஜாக்கள் இருந்தாங்க. இதை நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். 4வது அதிகாரம் முதல் சில வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்தில் 1 உண்மை இல்லை, 2 இரக்கம் இல்லை, 3 தேவனை பற்றிய அறிவும் இல்லை. 2வது வசனம் பாருங்கள். பொய்யான இட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த வடக்கு பக்கமாய் போன அந்த 10 கோத்திரமும் மகா பெரிய பாவ பள்ளத்தில் அது விழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஓசியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து, இந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் போய் சொல் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த ஓசியா வடப்புறத்தில் இருக்கிற இந்த 10 கோத்திரத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போகும்போது, ஏசாயான்ற ஒரு தீர்க்கதரிசியை தெற்கு புறமாக இருக்கிற யூதர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அனுப்பியிருந்தார். ஆகவே ஏசாயாவும் ஓசியாவும் சமகாலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். ஓசியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் மட்டும் சொல்ல அதை சொல்றதுக்கு முன்னால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்குன்னு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும்படி என்ன சொல்றாரு. 2வது வசனம் பாருங்கள். கர்த்தர் ஓசியாவை நோக்கி, பேனால் அடிக்கொடுங்கள், நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாயிமின் குமார்த்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பம் தரித்து அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த பெண் ஒரு விபச்சார பெண், சோர ஸ்திரீ என்று அழைக்கப்பட்டிருக்கிறாள். இத தேவன் அந்த ஓசியாவுக்கு முதல் ஒரு அனுபவ பாடமாகவும், அவனுடைய உணர்வுகளை தூண்டி அதன் வழியாக வார்த்தைகளை சொல்லும்படியாகவும் அவனை பயன்படுத்துகிறார். இந்த கோமார் என்ற இந்த ஸ்திரீயின் வழியாக ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு. இந்த இஸ்ரேல் என்னும் இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவன் அதை விசாரிக்க போகிறார் என்று பொருளாம். அப்போ அவனுடைய வீட்டில் விசாரணை துவங்குறத, அந்த தீர்க்கதரிசனுடைய வீட்டில் பிறந்த குழந்தையின் பெயர் வழியாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்கி விட்டது என்று சொல்கிறார். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே கோமார் வழியாக இன்னொரு குழந்தை அவனுக்கு பிறக்கிறது. அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோரு காமா என்று பெயரிடு, ஏனெனில் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுமையாக அகற்றுவேன். இப்போ 2வது ஒரு குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு லோரு காமா. லோரு காமா என்று சொன்னால் இரக்கமும் இல்லை, அவர்களுக்கு முற்றிலுமாக அழிவுதான் இருக்கிறது. தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் ரிஜெக்ட் ஆகிவிட்டாங்களாம். இதுதான் அந்த பெண்ணுக்கு வைத்த பேர், லோரு காமா. 3வதாக ஒரு குழந்தை பிறக்குது, அது ஒரு பையன். அந்த பையனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்றது 9ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமி என பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனும் இல்லை. அதாவது இந்த விபச்சார ஸ்திரீயாகிய கோமார் வழியாக 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதல் பிள்ளைக்கு இஸ்ரேல், தேவனை விட்டு என் ஜனம் அகன்று விட்டது என்று பொருள். 2வது மகளுக்கு லோருகாமா. லோருகாமான்னு சொன்னா உனக்கு இரக்கம் இல்லை, முழுமையாக உன்னை அகற்றி விடுகிறேன். 3வது ஒரு பையன், இவனுக்கு லோகமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனும் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த 3 பிள்ளையும் பெற்ற அந்த கோமார் இந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு ஓசியாவையும் விட்டுவிட்டு அவள் தன்னுடைய வழக்கமான விபச்சார வாழ்க்கைக்கென்று போய்விட்டாள். ஓசியாவுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்த பெயரை வைத்து கர்த்தர் அவனுக்கு புரிய செய்தார்.
அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள். அதாவது எப்படி கோமார் ஓசியாவை விட்டு பிள்ளைகளை பெற்றுவிட்டு போய்விட்டாலோ அதுபோல இஸ்ரவேலர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போய் சோரம் போய்விட்டார்கள். அவர்களிடத்தில் எந்த விதமான திரும்பி வரக்கூடிய மனதும் இல்லை. அவர்கள் இஸ்ரவேலை போலவும் லோருகாமாவை போலவும் லோகமி போலவும் இருக்கிறார்கள். நண்பர்களே, இது ஒரு ஆச்சரியமான ஒரு சூழல். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகளை எடுத்து செல்கிற தீர்க்கதரிசிகளுக்கு உடல் ரீதியான அனுபவத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஓசியானுடைய இருதயத்தில் எவ்வளவு ரணகலமான வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு பேரை வைக்கும் போதே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியும் கொடுத்து பேர் வச்சதுனால ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைகளை கூப்பிடும்போது அவன் இஸ்ரவேலுக்கு என்ன நேரிட்டது, லோகமீ என்று சொல்லும்போது இனி நான் உன் தேவன் அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல என்று பொருளாகிவிட்டது. இவ்விதமான ஒரு இருதயம் உடைந்த மனிதனாக திரும்பி வராமல் திரும்பி போய்விட்ட அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு போய் வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவனிடத்தில் திரும்பும்படியாக சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம் காயங்களை கட்டுவார். ஆகவே கர்த்தரிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அன்றைய இஸ்ரவேல் மேலுக்கு ஒரு பசப்பான பக்தி உடையதாகவும் உள்ளத்திலோ கொடிதான பாவத்தை உடையதாக இருந்ததாம். இந்த வசனத்தை பாருங்கள், 4வது வசனம் 6ஆம் அதிகாரம். இப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். கவனிங்கள், பேனாந்து அடிக்கோடிடுங்கள். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது. ஆகவே உங்களுடைய பக்தி ஒரு வெளிரங்கமான தெரிந்து தென்படாமல் போகிற ஒரு பனியை போல் இருக்கிறது. நீங்கள் உள்ளத்திலே பக்தி அற்றவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைய சபையினுடைய நிலைமை தான். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக போய் மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள் கையில் விழுந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வியாபாரிகள் கையில் இது விழுந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியை நாம் பார்க்கும்போது அதில் தோன்றுகிற மக்களில் பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு அடையாளத்தை காண்பிப்பதே கிடையாது. அவர்கள் ஒரு மார்க்கமாக இருப்பதாகவும் சொல்லுவதும் கிடையாது. இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர் என்ற அளவிலேயே போதித்துவிட்டு பாவ மன்னிப்பு குறித்தோ, ஞானஸ்தானத்தை குறித்தோ, சபை வாழ்க்கை குறித்தோ, கிறிஸ்துவுக்காக வாழ்வதை குறித்தோ பேசுவதில்லை. வெறும் நோய் நொடிகளை குறித்தும் பிசாசுகளை குறித்தும் சொல்லிவிட்டு என்னையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறவர்களாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைய கிறிஸ்தவம் மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இயேசுனுடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டிய மக்கள் தூங்குகிறவர்களாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனால் சொல்றாரு 8ஆம் வசனம், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவன் அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். 11ஆம் வசனம், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது என்று சொல்லுகிறார். ரொட்டி சுட்டோம்னா 2 பக்கமும் திருப்பி போட்டோம்னா தான் அது நல்லா வெந்திருக்கும். ஒரு பக்கமாக இருந்தால் மேல் பாகம் சரியாக வெந்திருக்காது. அன்றைய இஸ்ரவேலர்களுடைய நிலைமை அப்படி இருந்தது. நாங்கள் இஸ்ரவேலர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையில் பாதிக்கு பாதி பாவம் இருந்தது. ஓசியா 7வது அதிகாரம் 8வது வசனம். இப்ராஹிம், கவனிங்கள், அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். இஸ்ரவேல் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போனதுனால அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். இப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம், அதாவது அன்டர்ன்ட் பிரெட், திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் வெந்துக்குது, மறுபக்கம் வேகலை. ஒரு கால இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய திருச்சபை இப்படி இருக்கலாம். ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் என்ன சொல்றாரு,
மனம் திரும்புங்கள். இந்த செய்தியை மனம் திரும்புவதற்காக அனுப்பின தேவன் அவர்களை மனம் திரும்புவதற்கு எதை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் மனம் திரும்புகிறேன்னு வாங்க, மனைவி சொல்கிறா, கணவன் சொல்கிறான், பிள்ளைகள் சொல்கிறாங்க, பாதிரியார் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க ஐ ரிப்பேண்ட்னு. ஆனால் மனம் திரும்புவதற்கு ஒரு மூலம் இருக்கிறது. அதை கொண்டு தான் நம்ம மனம் திரும்ப முடியும். இன்னைக்கு பாருங்க, இந்த பைபிள் இருக்கு நம்ம கையில், வீட்டில் ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கு. நம்ம எல்லாரும் தமிழ் மொழியில் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு இது விளங்கலை. இதில் சொல்லியிருக்கிறவைகளை செய்யறதும் இல்லை. மேற்பூச்சாக வீட்டில் ஒரு பேர், வேலையில் ஒரு பேர், சபைக்கு ஒரு பேர், அதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்குது. அதாவது வீட்லேயும் வேலையிலையும் நம்ம இந்துக்கள், சபைக்கு வரும்போது கிறிஸ்தவர்கள், அப்படித்தானே? ஒரு பாவனை வாழ்க்கை, ஒரு ஹிப்போக்ரசி வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்கோம். கேட்டால் நான் ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன், அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. எ கிறிஸ்டியன் இஸ் ஆல்வேஸ் எ கிறிஸ்டியன். சீக்ரெட் கிறிஸ்டியன்னா அப்போ இயேசு நீ அறிக்கை செய்யலைன்னு அர்த்தமாயிடும். பூமியில் மனுஷனுக்கு முன்னால் அறிக்கை பண்ணாதவன பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்னால் நான் அறிக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ சீக்ரெட் கிறிஸ்டியன் கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாத ஆளாக இருக்கிறதுனால, ஏன்னா ஊர்லேயும் வீட்லேயும் உலகத்துலேயும் நான் இன்னும் பழைய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறதுனால நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஆகவே தேவனுடைய வசனங்களை அந்நிய காரியமாக எண்ணுகிற ஆட்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும், கவனியுங்கள், ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமா இருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய வெளிரங்கமான ஒரு காட்சி இதுதான். பித்தம் கொண்டவர்களைப் போல, மூடர்களைப் போல, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி, கனவுகளை சொல்லி, பெயரிட்டு கூப்பிட்டு, என்ன வேணாலும் சேர்த்துக்கு ஒரு மேஜிக் ஷோ நடத்துவது போல, கூடு விட்டு கூடு பாய்வதைப் போல தந்திர மந்திரங்களை கட்டு அவிழ்க்கிற ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். அதனால கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டுமானால் மனம் திரும்புகிற மக்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை கொண்டுதான் நாம் மனம் திரும்ப முடியும். 2ஆம் வசனம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து அருளும், அப்பொழுது நாங்கள் உங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆகவே மனம் திரும்புகிற மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியில், சொந்த எண்ணங்களில், சொந்த வார்த்தைகளில் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். கவனியுங்கள், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்து தேசத்தை அழைத்த போது அவர்கள் ஒரு முழு இஸ்ரவேலாக இருந்தாங்க. யுனைடெட் இஸ்ரேல், 12 கோத்திரம். அதில் அவர்கள் ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்தாங்க. அந்த 6 லட்சம் ஆண்களுக்குள்ள வரவேண்டிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். அது அவங்க சரீரத்தில் இருக்கிறார். ஏறக்குறைய அந்த இஸ்ரவேலிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட மோசையிலிருந்து இயேசு பிறப்பதற்கு இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய 1500 வருடங்கள். அதாவது எகிப்திலிருந்து வந்த அந்த மக்கள் 1500 வருடம் முடிகிற காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக இஸ்ரவேல் குடும்பத்தில் யூத கோத்திரத்தில் பிறந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓசியா 11வது அதிகாரம் 1 வசனம், இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்புவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல் தீர்க்க தரிசனமாக கூறியிருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுடைய குடும்பத்தில் வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபினுடைய பிள்ளைகளாகிய 12 பேர், அவர்களை தேவன் இஸ்ரவேல் என்று அழைத்தார். அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் நோக்கி புறப்பட்டார்கள். ஆகவே அந்த வசனம் என்ன சொல்லுது, நான் அவனை நேசித்து எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை அழைத்தேன். இது ஒரு ரகசியமான வார்த்தை.
அதாவது இஸ்ரவேலர்களை ஜனமாக தேவன் அழைத்திருந்தாலும் அந்த ஜனத்தின் உள்ளே அவளுடைய சரீரத்துக்குள்ள வரவேண்டிய தமது குமாரனையும் தேவன் விதையாகவும் வார்த்தையாகவும் வைத்திருந்தார். ஆகவே தேவன் தமது குமாரனை அழைத்தேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேல் குடும்பத்துக்குள்ள வந்த 10 கோத்திரம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி சண்டை பண்ணி பிரிந்து போய் அவர்கள் வடக்கே சென்று விட்டார்கள். அவர்கள் அந்நிய ஜனங்களோடு கலந்து கொண்டார்கள். அவள் மத்தியில் இரக்கமும் இல்லை, மன உருக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பலத்த பாவ வாழ்க்கைக்குள்ள சென்று விட்டார்கள். கர்த்தர் அவர்களை அழைக்கிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் சொல்ற ஓசியாவுக்கு 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பையன் பேர் இஸ்ரேல், ஒரு பொண்ணு பேர் லோருகாமா, இன்னொரு பையன் பேர் லோகமி. இந்த 3 பேரும் பெற்ற அந்த தாய் கோமார், அவள் ஏற்கனவே தவறான வாழ்க்கையில் இருந்த ஒரு பெண். பிள்ளைகளையும் விட்டு விட்டு புருஷனுடைய அன்பை மறந்துவிட்டு, தனக்கு அந்த புருஷன் கொடுத்த ஸ்தானத்தை மறந்துவிட்டு, தன்னை தாயாக மாற்றி 3 பிள்ளைகளை கொடுத்த ஓசியாவை மறந்துவிட்டு அவள் மாம்சீச்சையை பேணும்படி ஓடி போனாலே, அப்படி போல தேவனை விட்டு இஸ்ரவேல் போய்விட்டது. இந்த உணர்வோடு ஓசியா போய் அந்த ஜனங்களுக்கு அதை சொல்லுகிறான். 2வது அதிகாரம் 19 சில வசனங்களை வாசிக்கிறேன், பாருங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உரக்கமும் இறுக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். இந்த வசனம் திரும்பி வர முடியாமல் பாவத்திலே விழுந்திருக்கிற அந்த இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறான், மரண பரியந்தமும் நான் உன்னோடு இருப்பேன் என்று. அதுபோல கடவுள் என்ன சொல்றாரு, உன்னை நான் எப்போதும் நித்தியமாக வாழ்வதற்கு, நான் உங்களோடு எப்போதும் நித்தியமாக இருப்பதற்கென்று உன்னை நான் நியமித்துக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலே, உனக்காக நான் இருக்கிறேன். நான் மறுமொழி உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். என்னிடத்தில் நீ திரும்பி வா. அதாவது ஓசியால் கோமாரை நோக்கி திரும்பி வா என்று அழைப்பதைப் போல, இஸ்ரவேலை தேவன் திரும்பி வா என்று அழைப்பதைப் போல இந்த முழு புத்தக தீர்க்க தரிசனங்களும் பேசப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளை, இந்த நாளில் நாம் வாசித்த இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு தனி மனிதனை விட்டு அவனுடைய மனைவி ஓடி போனா அவன் எந்த அளவுக்கு பித்தம் கொண்டு, வேதனை கொண்டு, வருத்தம் கொண்டு, இறுதிய காயங்களால் துடிப்பானோ அவ்விதமாக தேவனும் கூட தமது ஜனங்கள் அவரை விட்டு பிரிந்து செல்லும் போது, அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கும்போது வேதனைப்படுகிறார். God suffers in his heart. தேவன் நித்தியத்திற்கென்று நியமித்துக் கொண்ட மக்கள் இவ்விதமாய் பின்வாங்கி போவதை கண்டு அவர் உருகுகிறதை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த காலை பொழுதுல நாம் யாரானாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருப்போமானால் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நித்திய வாழ்க்கைக்கென்று நாம் திரும்ப வேண்டும். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் வாசித்து எங்களுடைய இருதயம் உடைகிறது. நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று எங்களுக்கு புரிகிறது. ஆம் தகப்பனே, தேவரீர் எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள் தொடரில் 5வது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நீண்ட நெடுந்தொடர் வேதாகமத்தினுடைய எல்லா புத்தகங்களுக்கும் ஒரு சுருக்கமாக 20-25 நிமிடங்களில் அதனுடைய சாராம்சத்தை படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றீர்கள். ஒரு வேதாகம கல்லூரியில் சென்று இப்படிப்பட்ட ஒவ்வொரு புத்தகத்துக்குரிய கருத்துக்களை படிப்பது போல
வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இதையெல்லாம் படித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நற்பேறு பெற்றவர்கள். தயவு கூர்ந்து எழுதின குறிப்புகளை ஒரு புத்தகமாக அதை இணைத்து கொண்டு படிப்பீர்களானால் வேதாகமத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். பிரியமான, இந்த நாளிலே ஓசியா என்ற சிறிய தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஓசியா யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், எந்த காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார் என்பதை அறிந்து கொண்டீர்கள். இதை நீங்கள் கேட்கும் பொழுது 2500 வருஷத்துக்கு முன்னாலே வாழ்ந்த தீர்க்க தரிசனம் சொன்ன அவருக்கும் இன்றைக்கு வாழ்கிற எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தையும் தீர்க்க தரிசிகளின் வாக்கையும் அதன் நிறைவேறுதலையும் படிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கிறது, நாம் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை அதிகரிக்கிறது, நம்மை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்துகிறது. ஆகவே தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளிலே ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து இன்றைக்கான பரிசு கேள்வி இதுதான். ஓசியா தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் பெயர் என்ன, அவைகளின் அர்த்தங்களை எழுதுங்கள். கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் பிள்ளைகளின் பெயர் என்ன, அவைகளின் அர்த்தங்களை எழுதுங்கள். வசன குறிப்போடு எழுதினால் மிக சிறப்பாக இருக்கும். சீக்கிரமாக எழுதுங்கள், உங்களுக்காக நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. முழுமையான முகவரி தாருங்கள், பின்கோடை தவறாமல் குறிப்பிடுங்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய அலுவலகத்திலிருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான புத்தகங்களையும் பரிசுகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தபால் துறை நிமித்தமாக கூட தாமதம் ஏற்படலாம். ஆகவே பொறுத்திருந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பார்த்து எழுதின கடிதங்களுக்காக, உங்களுடைய கருத்துக்களுக்காக உங்களை பாராட்டுகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.